லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நீட் முறைகேடு விவகாரத்தில் மேலும் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மேலும் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டுள்ள 4வரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். 3ஆம் 2ஆம் ஆண்டு பயிலும் 4 மாணவர்களை சிபிஐ காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மருத்துவ மாணவர்கள் 4 தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மருத்துவ மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் படிக்கிறார்கள். 3ஆம் 2ஆம் ஆண்டு பயிலும் 4 மாணவர்களை சிபிஐ காவல்துறையினர் கைது செய்து தற்பொழுது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நிரஞ்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இந்த 4 மாணவர்களுடைய விவரங்கள் என்ன முறைகேடுல ஈடுபட்டிருந்தாங்க? ராதா, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல நீட் தேர்வு தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல நிறைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியிருக்கு. சிபிஐ, தேசிய தேர்வுகள் முகமை மற்றும் மத்திய அரசு இதுக்கு ஒரு மிக முக்கியமான நடவடிக்கையா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தியை தான் பார்க்கிறோம். பீகார் மாநிலம் பாட்னாவில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில படிச்சுட்டு வரக்கூடிய 4 மருத்துவ மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல 2021 பேட்சை சேர்ந்த, அதாவது 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் 3 பேரும், 2022ஆம் ஆண்டு பேட்சை சேர்ந்த, அதாவது 2ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சிபிஐ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் கல்கத்தா, பீகார், ஜார்க்கண்ட் இந்த மாதிரியான நிறைய இடங்கள்ல தொடர்ந்து ரைடுகளும் சோதனைகளையும் அவர்கள் நடத்திட்டு வரக்கூடிய சூழல்ல கிடைக்கக்கூடிய சிறு சிறு தகவல்களின் அடிப்படையில நிறைய கைது நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வராங்க. இப்போ 4 மருத்துவ மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய செல்போன்களும் லேப்டாப்புகளும் பறிமுதல் செய்யப்பட்டு இப்போ அது சிபிஐயுடைய கைவசம் வைக்கப்பட்டிருக்குது. அந்த மாணவர்களுடைய பெயர்களும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இன்னும் உறுதியாக வேண்டியது இருக்கு. அந்த மாணவர்களுடைய முழுமையான சரியான பெயர்கள் அப்படின்றது உறுதியாக வேண்டியது இருக்கு. இப்ப அவங்க கிட்ட என்ன மாதிரியான விசாரணை நடத்துவாங்கன்னா, அவங்க மேல வந்திருக்கக்கூடிய புகார்கள், அவங்க மேல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கா, என்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டாங்க, யார் இந்த குற்ற செயல்கள்ல ஈடுபடுறதுக்கு அவங்கள தூண்டுனாங்க. ஏன்னா 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் அப்படின்னும் பட்சத்துல ரொம்ப பெரிய இதுல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களாலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னணியில யாராவது இயங்கி இருப்பாங்க, பேராசிரியர்கள் யாரும் இருக்கிறாங்களா, அல்லது இடைத்தரகர்கள் யாரும் இருக்கிறாங்களா, என்ன மாதிரியான குற்ற செயல்கள்ல இவங்க ஈடுபட்டிருக்காங்க போன்ற அனைத்து விஷயங்களும் இப்போ சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வர்றதுதான் நம்ம பார்க்க முடியுது. ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.